எப்படியா எறும்பு கடிக்கிறதுல நீலாம் ஒரு ஆளு. NANI?! வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னன்னா, நல்ல ஒரு அழகான மாலை வேளையில் ஒரு வித்தியாசமான டின்னர் ஒன்று நச்சுன்னு நறுக்குன்னு சாப்பிட போகிறோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைக் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. மைக் என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? 10 நிமிஷம். I'm waiting. ஓகே, இன்றைக்கி என்னென்னா ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி கொத்து புரட்டா அழகாக ஒரு பானையில் வச்சு தர போகிறாங்க. அதுக்காக சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இங்கே பாருங்க மக்களே, கடை சின்னதாக இருந்தாலும் சம்பவம் பெருசாக இருக்க போகுது. பெருசா பண்றீங்க. சரி, காசு இருக்கா? ஒரு பானை வந்து 200 ரூபா. இதே பார்த்துக்கலாம். நம்ம என்னைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசை பார்த்தோம், சாப்பிட்ட அப்புறம் தான் காசு பார்த்துருக்குறோம். காசு பார்த்து காசு இல்லைன்னா மாவாட்டணும். அது இங்கே புரோட்டா போடுறாங்க. எவனா ஒருத்தன் மாற்றுவான்டா. போட் மணி போட சொன்னா போட்டுற போகிறான். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க? அதுக்கு தானே இருக்காங்க. நண்பன் இருக்க கவலை இருக்குல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வேற விஷயத்துக்கு வருவோம். நல்ல சூடான கல்லில் நல்ல வெங்காயத்தை போட்டு அவங்களே தயாரித்து வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு மலை போல் ஆயில், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம நாட்டுக்கோழி இறைச்சியும் போட்டு வழக்கமாக எல்லா கடையிலையும் புரோட்டாவை தான் பிச்சு போட்டு கொத்து புரோட்டா போட்டிருக்க பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்களேன், ஒரு தூக்குவாளியில் பொடி பொடியாக இருக்குது புரோட்டா. அதுவும் புரோட்டா தான். அப்படியே கை நிறைய 2 கை நிறைய அள்ளி போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் சால்னாவும் ஊற்றி ஒரு முட்டையும் அடித்து ஊற்றிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்களோட செய்முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லா கடையிலையும் கொத்து புரோட்டா எப்படி கொத்துவாங்க? 2 டம்ளரு இல்லைன்னா கையில் வச்சுருக்காருல அந்த பட்டை மாதிரி, அதை வச்சு கொத்துவாங்க. ஆனால் இவர் எடுத்தார் பாருங்கள் வெப்பன்ஸு. கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடு. அப்புறம் என்ன, நம்ம எதுக்கு வந்தோம் அந்த வேலையை பார்த்துருவோமா? நாட்டுக்கோழி புரோட்டா ஒன்று அடிச்சு ஒரு கட்டா. என்ன சொல்கிறது, நாட்டுக்கோழி கொத்து புரோட்டா உள்ள வச்சிருக்க அட்மாஸ்பியரே பயங்கரமாக இருக்குது. பெரிய கலர் இருக்குது, நல்லா நல்லியரும் பார்த்தோம். கேபிஸ் நாட்டுக்கோழி 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 நல்லியரும் அடிச்சு சாப்பிடலாம். அதான் பேசிக்கிறது. வாவ் 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 வாவ், புரியுது அப்படிதான். கலர்ஃபுல் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போது இது போகணும். இந்த இவ்வளோ தான் வேலை. என்ன ரூபா? போகுது முந்திரி ஒத்து போட்டா. இது நாட்டுக்கோழி ஒத்து போட்டா. ஒத்து போட்டா முந்திரி போட்டு கொடுக்கறது நான் பார்க்கறது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெங்காயத்தான் மலை சாரத்து போது தூவி அப்படியே கல்பா அள்ளி அப்படியே பிடிச்சி இந்த ஸ்பெஷல் என்னன்னா, இதில் பானை வச்சு கொடுக்குறாங்க. அதான் ஸ்பெஷல். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த சூடு தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு.
என்னமோ பானியில் சாப்பிட்றதுனால டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. இது சொல்றாரு அடுத்தது ரெண்டு வந்து போட்டான். வீடியோ சாப்பிட்டு வேற சும்மா வீடியோ தான் அப்படியே எலும்பு கையை வாய் வை எலும்பெடுத்துக்கிறா இளந்தாரி புள்ள சும்மா நக்கி நக்கி கீழே ஓடுகிட்டு அப்படியே வாயில அடிக்கிறேன் சரியா இல்லையா எலும்பு கடிக்கிறதுல நீ எல்லாம் ஒரு ஆளு இல்ல கிராமத்தான் சொல்லாத சிக்கனா எலும்பு கடிக்க எப்படி எப்படி அது எடுத்து மாட்டிக்க மாட்டினா நல்லா கேட்கும். எலும்பெடுத்து கடி உண்மை எலும்பெடுத்து கடி எலும்பு கடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு, நாமளும் கடிப்போம். என்ன போட்டு பார்த்தியா எலும்புனா அப்படி கடிச்சு சாப்பிடணும் தூள் தூளாக வச்சா நானும் கழிப்பேன். இருக்குது நாங்களாம் ராச்சிக்கிறேங்க எலும்பு என்ன தான் இருக்கும். அதான்டா பல்லோட எவ்வளோ வேலை எலும்பு கடிக்க தெரிஞ்சது மட்டும் கடிங்க அதான் வேண்டாம். என்ன முங்கு முங்குறாயா நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். இந்த மாதிரி பரோட்டா நான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதே இல்லை. அதெல்லாம் முந்திரி போட்டுருக்குது ப்ரோட்டரை ஒரு முந்திரிலே இருக்க போல இருக்குல்ல. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் புட்டு போடுறது பார்க்காத ஒரு விஷயம். சைடுக்கு கூட இது ஏதோ ஒரு இதானே சிக்கன் 65 தூள் மாதிரி இருக்குது. இதுதான் பரோட்டா பக்கோடா சிக்கன் பக்கோடா அது அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் கொத்து பொருளுக்கு எங்கேயுமே சைடு தர மாட்டாங்க. அதில் இருக்குதா காலி அதெல்லாம் போட்டேன். நீ அது கூட காலி பண்ணிட்டியா? அவ்வளோதான் கத்தம். வாழை இலையும் நக்கியாச்சு. இங்கே ஒருத்தன் கையும் நக்கிட்டு இருக்கிறான். செம்மையாக இருந்ததுங்க. கத்தம்.
பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் ஆயில் ஆர்டர் போட்டு ஃபினிஷிங் டச்சாக ஆஃப் ஆயிலோட முடிச்சிடலாம். பெப்பர் போடு, பெப்பர் போடு. இருடா நான் ஒன்று எடுத்துக்கிறேன், நீ அப்படியே ஒன்று எடுத்துக்கிறா. பெப்பர் போடுற ஐயோ. ஆஃப் ஆயில் கதம், ஆஃப் ஆயில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உடச்சிட்டாப்புல. எப்படியோ போடிடலாம் தான் ஜெயிக்க போகிறேன். எது ஆஃப் ஆயில் இப்போ உடையாம சாப்பிடணும், அவ்வளோதானே. பெப்பர் கம்மி ஊற்றி போட்டாப்புல. பட் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆஃப் ஆயில் இப்போ உடையாம சாப்பிடணும், அவ்வளோதானே. ஆமாம். ஏய் நாங்களாம் 90 கிட்ஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அது உடையக்கூடாது. நீ சாப்பிடும் அதை எப்படி சாப்பிடணும்? இது சூடுப்பா, செம்ம சூடு. இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன போடணுமா இல்லை தனித்தனியாக போட்டு போடும்? சரி எவ்வளவு பெரிய வாய். ஏய் தரமாக இருக்கு. உடஞ்சிச்சு. நான் தான் ஆஃப் ஆயில் உடையக்கூடாது. இந்த வேறு ஒரு இலையில வச்சு சொன்னாங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. நான் தான் வேணும். என்னோட பில்லு நீ தான் பே பண்ணேன். இது என்ன நாள் போட்டு வச்சுக்கலாம். 10 ஆஃப் ஆயில் எத்தனை உடையாம சாப்பிட்றோம், எத்தனை உடஞ்சி சாப்பிட்றோன்னு போட்டு யார் சொல்லிக்கிறேன். இப்போ அப்புறம் என்ன மக்களே, சம்பவம் சிறப்பான சம்பவம். அன்எக்ஸ்பெக்டட் டின்னர், வெரி நைஸ், வண்டர்ஃபுல். சொல்லிடுற மக்கா, இது என்னன்னா நாகர்கோவில் வடசேரி MS ரோடு வாசன் ஐக்கர் மருத்துவமனை பக்கத்திலேயே AMK புரோட்டா ஸ்டால்னு நச்சுன்னு அமைஞ்சிருக்கு. நம்ம ஊர் பயோல எல்லாரும் போய் சாப்பிட்ருங்களே. அப்போ நான் வரட்டுமா? எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட போறீங்க.